அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் திருமூலர் வரலாறு பாயிரம் 5 திருமூலர் வரலாறில் நம்ம அந்த பாடல்கள் பார்க்க போகிறோம். நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து அந்தி மதிப்புனை அரணடி நாடென்றும் சிந்தைசெய் தாகமம் செப்புலுற்றேனே. நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து, புகப்பெய்துன்னா அது புகுந்து நின்று அதை போற்றி அந்தி மதிப்புனை அரணடி நாடென்றும் சிந்தைசெய் தாகமம் செப்புலுற்றேனே. இந்த சிந்தைசெய் யாகமும் செப்புலுற்றேனே, நான் சிந்தை செய்து அந்த ஆகமத்தை நான் சொல்கிறேன் இறைவன் அருளால் அப்படின்னு சொல்கிறாரு. நந்தி இணையடி நந்தி இறைவன் நந்தியாக உருணராகிய இறைவன் இணைப்பில்லாத திருவடிகளை என் தலைமேல் வைத்து கொண்டு அவர் அருளிய அனைத்தையும் எனது புத்திக்குள் புகும்படி நிற்கும்படி நினைவில் நிறுத்தி கொண்டு சூரியன் மறைவில் தோன்றும் இளம்பிறை சந்திரனை தனது திருவடியில் அணிந்து கொண்டிருக்கும் அரண் என்று அழைக்கப்படும் அந்த இறைவனின் பெருமைகளை போற்றி அவன் திருவடிகளை தியானித்து கொண்டு நாள்தோறும் அவன் அருளிய ஆகமங்களை நான் சொல்கிறேன் சொல்கிறாரு. நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து, புந்தியின் உள்ளே அதை உள்ளார கொண்டு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி ரீகால் பண்ணி மதிப்புனை அரணடி நாடென்றும் அதை மதிக்கு கொண்டு அதை சிந்தை செய்து மறுபடியும் அதை வெளிப்படையாக கொண்டு வர செய்தது யாருன்னு அந்த இறைவன் இந்த பாட்டில் சொல்கிறாரு. இதில் நம்ம அடுத்த பாடலில் நம்ம பார்க்க போகிறது செப்பும் சிவாகமும் என்னும் அப்பேர் பெற்றேன் எப்படி நல்கும் அருள் நந்திதாள் பெற்று தப்பில்லா மன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பிலு கோடி யுகம் இருந்தேனே. செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்திதாள் பெற்று தப்பில்லா மன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பிலு கோடி யுகம் இருந்தேனே. செப்பும் ஆகமம் என்பது அந்த ஆகமத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். செப்பும் ஆகமம் அகப்பேர் பெற்றும் அப்பேர் பெற்றும் சிவபெருமானை சொல்லப்பட்டதால் இது சிவபெருமானை இறங்கி இதில் சொல்லப்பட்டது சிவாகமம் என்று இதில் பெயர் பெற்று ஒரு சிறப்பு பெயராக இருக்குது. அப்பெருமானே குருநாதராக சொல்லக்கூடிய அவரின் திருவடிகளை வணங்கி பெற்று கொண்ட பின் ஒரு குறையும் இல்லாத நிலையில் அம்பலத்தில் ஆடிய இறைவனின் திருநடத்தை கண்டு கழித்து அந்த ஒப்பில்லாத இறைவன் நினைப்பிலேயே 1 கோடி யுகம் இருந்தேன். இந்த திருக்கூத்தை கண்டு நான் 1 கோடி யுகம் இருந்தேன்னு சொல்கிறாரு. இதில் நம்ம இப்போ 120 வயசுக்கு நம்ம போராடுற நிலையில் கூட நம்ம வந்துட்டோம். 60 வயசு 40 வயசு இப்படியே நம்ம இது பண்ணால் அவர் 1 கோடி யுகம்னா அந்த உடலை எப்படி பராமரிச்சிருப்பாருன்னு நம்ம அதை பார்க்கணும். அவர் ஒரு மகான் தான். 1 கோடி யுகம் இருந்தேன்னு அந்த திருக்கூத்தை கண்டு கழித்து 1 கோடி யுகம் இருந்தேன்னு இந்த பாடலில் அவரே சொல்கிறாரு. அடுத்த பாடல் என்னன்னா இருத்தவ காரணம் கோழித்திறனே பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்தடியேன் பரிந்துடன் வந்தனன் பத்தினி யானலே என்ன சொல்ல. இருந்தவம் காரணம் கோழித்திறனே பொருந்திய செல்வ புவனபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்தடியேன் பரிந்துடன் வந்தனன் பதியினாலே. இறைவன் இதில் பத்தினியாலேங்கிறது சக்தியை குறிக்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் செய்கிற தவத்தின் முடிவின் காரணம் கெட்ட இந்திரனே அனைத்து விதமான செல்வங்களையும் கொண்டிருக்கும் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனும் எளிதில் செய்ய முடியாத அறிந்தவம் செய்பவர்களுக்கு
செய்ய முடியாத அருந்தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் இறைவனின் திருவடிகளை தொழுதபோது எம் பக்தியை கண்டு கருணை கொண்டு என்னுடனே இறைவன் இருந்ததால் என்னால் 1 கோடி யுகம் இருந்தேன். முன்னாடி 1 கோடி யுகம் இருந்தேன்னு சொல்கிறார். அதை நான் எப்படி நான் இருந்தேன்னு எப்படி சொல்கிறாருன்னா, இறைவன் திருவடியை தன் திருவடியை காட்டினதுனால நான் செஞ்ச தவம், இந்த தவத்தின் முடித்தின் காரணம் கேட்ட இந்திரனே, அனைத்தையும் செல்வத்திற்கும் அனைத்திற்கும் அதிபதியான அந்த இறைவன் அருந்தவம் செய்வர்களுக்கு அரிய தவம், அதான் அருந்தவம், அரிய தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் இறைவன் திருவடிகளை தொழுத போது, அந்த அரிய தவம் செஞ்சு அந்த தவத்தினால நான் இறைவனை தொழுத போது அவன் அந்த பக்தியை கண்டு, அந்த இறைவனை அந்த தவமும் செஞ்சு அந்த பக்தியையும் செஞ்சு அதனை கண்டு அந்த இறைவன் என் மேலே கருணையை ஏற்கொண்டு என் மேலே அந்த கருணை என்னுடன் அந்த இறைவன் 1 கோடி யுகம் இறைவன் 1 கோடி யுகம் இருந்ததுனால, அதனால தான் நானும் இருந்தேன். 1 கோடி யுகம் நானும் அதனால தான் இருந்தேன், அதனால தான் என்னால் இருக்க முடிஞ்சுன்னு இதில் சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு பாடலில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் விதாசனி யாதிர் தெரிந்தேன் காலம் இதாசனி யாதிர் தெரிந்தேன் மனம் நீங்கி உதாசனி யாதிடனே உணர்ந்தேமோங்க தான் உணர்ந்தேனே அப்படின்னு சொல்கிறாரு. உணர்ந்தேமே அப்படின்னு சொல்கிறாரு. உணர்ந்தேமோ அந்த மாதிரி நம்ம உணர முடியுமோ அப்படின்னு சொல்கிறாரு. சதாசிவ தத்துவம் என்ன சொல்கிறாரு? பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், ஈசன் ஆகிய 5 தெய்வங்களின் மூலம் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய 5 தொழில்களையும் செய்யும் இறைவனாகிய சதாசிவமூர்த்தியின் அருளிய ஆகம தத்துவங்களையும் இயல், இசை, நாடகம் ஆகிய 3 தமிழ் மொழிகளையும் நான்மறை ஆகிய வேதங்களையும் அளவின்றி நாம் பெற்றுக்கொண்டோம். யார்கிட்டேருந்து? சதாசிவத்திலேருந்து. அவற்றிலேயே மனம் திளைத்து கொண்டிருக்கும் காலங்களில் மேல் மனதை செலுத்தாமல் இருந்தபோது இனியும் சென்று கொண்டிருக்கும் காலம் உதாசீனப்படுத்தாமல், இனியும் செல்லக்கூடிய காலம் உதாசீனப்படுத்தாமல் நான் காலத்தின் தேவையை உணர்ந்து மற்றவங்களுக்கு வழங்க வேண்டும், மற்றவங்களுக்கு நீ போய் சொல்லிட்டு வா அப்படிங்கிறதுக்காண்டி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், மற்றவங்களுக்கு நீ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி இறைவன் உணர்த்தினார். தேவைகளை உணர்ந்து இவற்றை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை என்னுடன் இருந்து இறைவன் உணர்த்தினான். மற்றவங்களுக்கு நீ இதை போய் சொல்லு அப்படிங்கிறதுக்காண்டி இறைவன் என்னுடன் இருந்து உணர்த்தினான் அப்படின்னு இதில் சொல்கிறாரு. இதில் அடுத்த பாடல் என்னன்னா, மாலங்கனே இங்கு ஞான் வந்த காரணம். மாலங்கனே இறைவன் தான், இறைவன் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். வாழையடி வாழையென திருக்கூற்ற மரபினிலே நானும் ஒருவன் அன்றோ என்று வள்ளல் பெருமான் பாடுவார். நீங்கா மேனியல் நேரிலை யாழோடு மூலங்காமாக பொழிந்த திருக்கூத்தின் சீலங்க வேதத்தை செப்ப வந்தேனே. என்ன சொல்கிறாரு? மாலங்கனே இங்கு ஞான் வந்த காரணம், நீலங்க மேனியால் நேரிலை யாழோடு இதன் மூலங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலங்க வேதத்தை செப்ப வந்தேனே. எனது சீடராகிய மாலங்கனே, இறைவனோடு இருந்து ஞான் இந்த உலகத்திற்கு வந்ததின் காரணத்தை கேட்டுக்கொள். எனது சீடனாகிய மாலங்கனே, மாலங்கன்ட்டு அது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணத்தை நீ கேளு. நீல நிற மேனியை கொண்டு இறைவனின் திருமேனியை சரிபாதியாக கொடுத்த ஆதி மூலமாகிய இறைவனும் சேர்ந்து கொடுத்த சக்தி தேவியும் ஆதி மூலமாகிய இறைவனும் சேர்ந்து உயிர்களை உய்யும் பொருட்டு புரிந்த திருநடத்தின் தத்துவங்களை
இறைவனை அடையும் வழிகளையும் அரும்பெரும் ஒழுக்கங்களையும் உள்ளடக்கிய வேதத்தை மற்றவர்களுக்கு நான் எடுத்துரைக்கவே வந்தேன். என்ன சொல்கிறாரு? மற்றவங்களுக்கு நான் எடுத்துரைக்கவே வந்தேன் என்று இதில் சொல்கிறாரு. இதில் நம்ம அடுத்த பாடல் என்ன பாடல் பார்க்கலான்னா, நேரிலையாவல் நிரதிசை நம்ம அடுத்த பாடல் நேரிலையாவல் என்று நம்ம அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். திருமூலர் வரலாறு அடுத்து 2ஆம் பாகமாக நமக்கு வரும். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த நடராஜ கூத்தின் தத்துவத்தையும் இந்த இறைவனின் தத்துவத்தையும் ஒழுக்கங்களையும் கூறத்துக்காண்டி இந்த வரலாறு ஏன் வந்தேன்னு இதில் சொல்கிறாரு. இந்த பாகம் ஃபஸ்ட்டு பாகம். நம்ம இது அடுத்த பாகம் பார்ப்போம். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவரும் தானமும் தவமும் செய்து இறைவன் திருவடியை அடையுமாறு தாங்கள் தாழ் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.